அண்மை காலமாக அதிகமாக நீங்க மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க. மற்ற மாவட்டங்களை விட கோவைக்கு அதிக முக்கியத்துவம் இல்ல. நான் இன்னைக்கு தான் வடக்கு தொகுதி வந்திருக்கேன். குறிப்பா நீங்க அன்பா உங்களை கூப்பிடுறோம். கோவையில் அதிக ஆர்வம், அதிக முக்கியத்துவம். நான் கோவையில போட்டி போடல. நேற்று காலையில் நான் திருநெல்வேலியில் இருந்தேன். என்னோட தொகுதியிலாம் பார்த்துட்டு வந்தேன். சாயங்காலம் மதுரையில் முகாமிட்டு பிரதமர் வரக்கூடிய வருகையெல்லாம் சொல்லி பேசிட்டு மதுரையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நாளைக்கு திருச்சிக்கு போகிறேன். நான் எல்லா இடமும் சுற்றிட்டு தான் வரேன். உங்களுடைய கேள்வியில் தான் கோவையிலே இருக்குது. யாருங்க? தயாநிதி மாறன் சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் எங்களுக்கு எதிரான மனநிலை தான் விஜய் அவர்கள் எல்லா பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது முன்னால் என்னன்னா, மதிப்புக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து சரியான கருத்து. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க சொன்ன கருத்து தவறானது கிடையாது. உங்க தலைமை அமைக்கப்பட்ட மேலாண்மை குழுல திரு அண்ணாமலையினுடைய பெயர் விடுபட்டிருக்கு, இல்லாம இருக்கு. எதுலங்க? மேலாண்மை. அதாவது மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் அதுல ஏற்கனவே இருப்பாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 24,000 இடங்கள்ல தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கு. நேற்று மாலையில் 7:50 வீடியோ கான்பரன்ஸில் 24,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள்ட்ட அவர் பேசி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பு அவருடைய இருக்கிறது. முதல்ல அவர் தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், தேர்தல் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேசணும். யாரு? நீதிமன்றங்கள் வழிகாட்டுதன்படி இந்த அரசு நடக்கும். நீங்க சொன்ன நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி இதுபடி எல்லாத்தையும் தடை பண்றான்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. யாரெல்லாம் நிலம் கொடுத்தார்களோ, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த அரசாங்கம் செய்ய போதா? செய்ய. திருப்பரங்குன்றத்தில் கோவைக்கு அதிக முறை வருகிறீர்களே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நயினா நாகேந்திரன், கோவை வடக்கு தொகுதியில் நான் போட்டி இல்லை என செய்தியாளரிடம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான நிலை காட்சிகளை பார்த்து வெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் மக்கள் அரங்கம். நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார்? நெறியாளர் ப. தமிழரசன். விருந்தினர்கள் நிர்மலா பெரியசாமி, மருத்துவர் கார்த்திகேயன், திருச்சி வேலுசாமி, செந்தில்வேல், ஜீவ சகாப்தன், நந்தகுமார். இன்று மாலை 6 மணி. இடம் HPM பாரடைஸ் AC கல்யாண மஹால், MTH சாலை, அம்பத்தூர். அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல்ஸ் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ் மற்றும் ஸ்டெரென் கிளப் சோடா.